This video is sponsored by Buy Mode e-shopping app, Buy Mode mobile app, Buy Mode online app. அனைவருக்கும் பரணி வைரமணியின் கனிவான வணக்கங்கள். ஆறில்லா ஊருக்கு அழகுப்பால், நூலகம் இல்லா ஊருக்கு அறிவுப்பால் என்கிறது புதுமதி. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அறியாமை என்னும் இருளை விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நூல்கள் பொதுவாக நாம் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் நிறைய பாட புத்தகங்களை படிச்சிருக்கோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்மளுடைய அறிவுத்திறனை, நம்மளுடைய வாழ்வினுடைய மேன்மைக்கு ஒரு தொழில் சார்ந்த உத்திகளை நம்ம பெறுவதற்காகவும் அதன் மூலமாக தன்னுடைய உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் பயன்படக்கூடிய வகைகளில் அந்த நூல்கள் நமக்கு மிகப்பெரிய பேர் உதவியாக அமைஞ்சிருக்கும். அதன் பிறகு நூலகத்தில் உள்ள நூல்களை நம்ம படிக்கிறோம். பள்ளி பாடங்களை படிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய திறன்கள் அனைவருக்கும் பரணி வைரமணிய கனிவான வணக்கங்கள். நூலகத்தில் உள்ள நூல்கள் நமக்கு என்ன சார் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய வாழ்வினுடைய பலவிதமான சித்தாந்தங்களையும் வாழ்க்கை கல்வியையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக நமக்கு நூலகங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக இந்த நூலகங்கள் என்பது பல்லாயிரக்கணக்கான நூல்களை தன்னகத்தே வைத்துக்கொண்டு தன்னை தேடி வருபவர்களுடைய அறிவு பசியை தீர்க்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக விளங்குகிறது. இந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா அறிவியல், ஆன்மீகம், வரலாறு, புவியியல், கவிதைகள், கட்டுரைகள், இலக்கியங்கள், நாவல்கள், வானியல் சார்ந்த பலதரப்பட்ட நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள், சிறுவர்களுக்கான பல நூல்கள் என்று பலவிதமான நூல்களை தன்னகத்தில் கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய அறிவு கூடமாக விளங்கக்கூடியது தான் நூலகங்கள். இந்த நூலகங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் சாதனையாளர்கள், சரித்திரம் படைத்தவர்கள், பல படைப்பாளிகளை உருவாக்கிய ஒரு மேதையாக நூலகங்கள் இருக்குது. எத்தனையோ சாதனையாளர்கள் எல்லாருமே நான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாதனையாளனாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நூலகங்கள் தான் எனக்கு பேர் உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயா உங்களை போய் ஒரு தனி தீவில் உங்களை தள்ளிட்டாக்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் புத்தகங்களோடு வாழ்வேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்கிறார். அவரே திரும்ப என்ன சொல்கிறாரு, நான் இறந்து விட்டால் எனக்கு மாலைகள் போடுவதை விட என் மடியில் நூல்களை வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் நூல்கள் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருப்பார் என்று பாருங்கள். நமக்கு எல்லாமே தெரியும் அம்பேத்கரை பற்றி. அவர் என்ன சொல்கிறார், வெளிநாட்டுக்கு ஒரு நிகழ்வுக்காக வெளியில் சென்று இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்கே தங்கிக்கிறீங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் ரூமு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கே நூலகம் இருக்கிறதோ அந்த நூலகத்திற்கு அருகாமையிலே என்னுடைய அறையை ஒதுக்குங்கள், அப்பொழுதுதான் நான் விழித்து எழும் பொழுது நூல்களை படிப்பதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்கின்றார். அப்போ நூல்களை எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருப்பார் பாருங்க. மகாத்மா காந்தியடிகள் நம் நாட்டிற்காக எவ்வளோ போராட்டங்களை நடத்தியவர், சுதந்திரத்திற்காக பல முயற்சிகளை எடுத்து இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் தன்னுடைய அரும்பாடுபட்டவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உனக்கு கோடி ரூபா பணம் கொடுத்தாக்க நீங்கள் அதை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய நூலகத்தை கட்டுவேன்,
அதன் மூலமாக பலருக்கு அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டு சேருவதற்கு அது பேர் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. லெனின் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன பரிசு வேண்டும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு புத்தகங்களை பரிசாக கொடுங்க, அதை விட ஒரு பெரிய பரிசு எனக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாராம். நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக மிகவும் பாடுபட்டவர் பகத்சிங். அவரை ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. தூக்கு கைட்டுக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூப்பிட்றதுக்காக ஆளுங்க வராங்க. ஐயா ஏந்திரிங்க, இன்றைக்கி உங்களுக்கு தூக்கு போடணும், அதனால் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த அழைப்பாளர்கள்ட்ட பகத்சிங் என்ன சொல்கிறாராம், கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ தான் ஒரு எழுச்சி வீரனுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் சிறிது பக்கங்கள் இருக்கிறது, அதையும் படித்து விட்டு வருகிறேன், அதன் பிறகு என்னை தூக்கிலிடுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் உடனே பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நாம் தூக்கு போடுறதுக்காக கூப்பிடலான்னு வந்தால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, இதையும் படிச்சுட்டு போகலான்னு சொல்கிறாரு, அந்த அளவுக்கு இவனுக்கு புத்தகத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறதா அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கெல்லாம் வெறும் நூல்களாக இருக்குதான். ஓ இது எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கு இருக்கின்ற அனைத்து நூல்களையும் நான் படித்து விட்டேன். நீங்கள் என்னை சோதனை செய்வதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற எந்த நூல்களை எடுத்து வேண்டுமானாலும் அதில் உள்ள ஒரு கேள்வியை கேளுங்கள், அதற்கு நான் பதில் சொல்கின்றேன் என்று சொன்னாராம் பகத்சிங் அவர்கள். அப்போ எத்தனையோ நபர்கள் அந்த நூல்களின் மீது எந்த அளவிற்கு அவர்கள் பற்று உள்ளவர்களாக அதை நேசிப்பாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் நினைக்கின்றீர்களா, ஒரு நூல் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? ஒரு நூல் என்பது ஒரு மனிதனை அறிவாளியாக மாற்றுகிறது. ஒரு நூல் என்பது ஒரு மனிதனை சாதனையாளனாக மாற்றுகிறது. ஒரு நூல் என்பது ஒரு மனிதனை கவிஞனாக மாற்றுகிறது. ஒரு நூல் என்பது ஒரு மனிதனை படைப்பாளியாக மாற்றுகிறது. அறிவில்லாத ஒரு மனிதன் அறிவாளியாக்குகிறது. திறமையில்லாத ஒரு மனிதனை திறமையாளனாக்குகிறது. முடியாத ஒரு மனிதனை முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வளர்க்குகிறது. அப்போ அந்த அளவிற்கு ஒரு நூல்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது. பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் என்னடா இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தில் என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க தோன்றும். நான் ஒரு வெற்றியாளனாக வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நூல்களை நீங்கள் தொடுவீர்களே, ஆனால் அந்த நூல்கள் அதைவிட ஒரு சிறந்த நண்பன் உங்களுக்கு நமக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. நூல்களால் எதையும் சாதிக்க முடியும். நம்மளுடைய சுதந்திரத்தில் கூட பலவிதமான பத்திரிகைகள் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அதற்கு எழுத்துக்களினுடைய உதவி நமக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அதேமாரி பக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கமும் நமக்கு என்னடா இது ஒரு தாள்கள் தானே என்று நாம் நினைத்து விட முடியாது. அது எல்லாமே நம்ம தட்டி எழுப்பக்கூடிய ஒரு உந்து சக்திகள். அதில் இருக்கக்கூடிய அச்சுகள் அனைத்துமே நமக்கான எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள்